இன்று நாம் சந்திக்கும் திரு காந்தி கிருஷ்ணா அவர்கள் ஒரு இன்ஜினியராக படிப்பை முடித்துவிட்டு பல்வேறு விதமான கனவுகளுடன் திரையுலகில் நுழைந்து சிவசங்கர் எழுதிய மூக்கணாங்கயிறு என்ற தொலைக்காட்சி தொடர் வந்தபோது அதற்கு வசனம் எழுதி அதற்கப்புறம் பல்வேறு விதமான படிகளை தாண்டி பவித்ரனுடன் இணைந்து பணியாற்றும் போது இயக்குனர் சங்கரால் கவனிக்கப்பட்டு திரையுலகில் உள் அழைத்து வரப்பட்டவர் என்பதே பெரிய விஷயம். அதன் பின் அவர் இயக்குனர் சங்கருடன் இணைந்து பணியாற்றிய படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படங்கள் என்பதை சொல்வதற்கு தேவையில்லை. வணக்கம். அறிவுஜீவி சுஜாதா யூடியூப் குழுவிற்காக அவருடைய படைப்புகளை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த விதத்தில் ஒரு படிதான் இன்று நாம் நம் நண்பர் இயக்குனர் திரு காந்தி கிருஷ்ணா அவர்களை இப்போது சந்திக்கிறோம். அவர் சுஜாதாவுடன் மிக நெருக்கமானவர். அவரை பற்றி மேலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு இன்ஃபார்மல் சேட் தான் இது. நம்ம அதனால் ரொம்ப ஃபார்மலாக பேசணும் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் மெயினாக எனக்கு என்ன ஆர்வம் வந்தது அப்படின்னா, நீங்கள் பண்ண படம்லாம் லைக் அந்த இதுலேருந்து லைக் நிலா காலமில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் செல்லமேலேருந்து ஆனந்த தாண்டவம் வரைக்கும் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அண்ட் மோரோவர் நீங்கள் சங்கரோட டைரக்டர் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டாக கூட இருந்த நிறைய படம் அவங்களோட பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது. பட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் வெரி ஃபில்மி நம்ம பேச போகிறது உங்களோட ரேப்போ வித் சுஜாதா சார் தான். ஏன்னா நம்ம குழுவுக்கு அதுதான் மெயினாக தேவைங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முதல்ல உங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறது நீங்கள் வந்தவுடனே உங்களுக்கு சுஜாதாவோட கான்டாக்ட் ஆரம்பம் ஆயிடுச்சா இங்கே சென்னைக்கு வந்தவுடனே? இல்லை சார், இல்லை. என்னென்னா நான் ஆக்சுவலி ஒரிஜினலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு ஜென்டில்மேன் அண்ட் காதலனுக்கு பாலகுமார் தான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்தியன் படத்துக்கு இது பண்ணும்போது எங்களுக்கு அந்த இந்தியன் சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ஆல்ரெடி இருந்த ஒரு சப்ஜெக்ட் அது ரெடி பண்ணும்போது ஒரு பெருசான ஒரு பட்ஜெட்டில் பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு கான்செப்ட். பட் அப்போது சுஜாதா சாருக்கு எனக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய படித்து அவருடைய இதையெல்லாம் எனக்கு ஒரு நாள் பயங்கரமான ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்போ இந்த ரத்தம் ஒரே நேரம் இது மாதிரி பீரியட் விஷயமெல்லாம் எழுதிட்டு அது நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கப்புறமா போய் திருப்பி ஆரம்பித்து எழுதுனாரு. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த சப்ஜெக்டுக்கு பாலகுமாரனை விட சுஜாதா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் சங்கர்கிட்ட நான் பேசி ஸோ அந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணது நீங்கள் தான்? ஆமாம். அதுக்கப்புறம் சுஜாதா சார். ஓகே. அப்புறம் சுஜாதா சார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவர் பிறகு சப்ஜெக்ட் கேட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அப்புறம் கமல் சார்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வாரம் சொல்லிட்டார், இந்த பசங்க ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க, டோன்ட் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிட்டத்தட்ட அவருக்கு கொஞ்சம் மிரட்டியே கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை தேவை தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் சுஜாதா சார்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் 2 இருக்குது. ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்ன்றது அவரோட ரைட்டிங், எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு 10 பேஜில் எழுத வேண்டிய விஷயத்தை ஒரு 2 வாரத்தில் சொல்லி முடிச்சுடுவேன். அதாவது ஒன்றும் சொல்லப்போனால் நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. திருக்குறளே 1.5 வரி, 1.5 வரைக்கும் ஒரு வரியில் விமர்சனம் அது மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி அதுக்கப்புறம் இந்தியன் சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சு அப்புறம் டிஸ்கஷன்லாம் முடிச்சு டிஸ்கஷனில் அவர் டிஸ்கஷன் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். ஸோ எல்லோரும் பேச விட்டுட்டு கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் தனியாக எழுதி கொடுப்பார். ஓகே. ஸோ யூஸ்வலாக சினிமா டிஸ்கஷன் அப்படின்றது பேச்சு தான். பட் அவர் பேசவே மாட்டார். சும்மா எல்லாரும் பேசுறது கேட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வருஷம் எழுதி கொடுப்பார். தட் இஸ் எங்களுக்கு அது எங்களுக்கு வேற ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். ஸோ அதை நாங்கள் சினிமாவுக்கு எப்படி வேணும் அப்படின்றதில் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணி ஓகே ஃபைனல் வெர்ஷன் கொடுக்கும்போது திரும்ப அதில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவார். ஸோ இது ஹேப்பனிங். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னுடைய அவர் கூட ஃபுல் ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் நான் ட்ராவல். இதில் அவர் டாக்டர் சங்கர் கூட ஒரு வரி ஒரு இதில் எழுதியிருந்தார். அதாவது இந்த அன்னியன் படத்தில்
ஒரு டயலாக்ல வந்து உபயோ குலசோ பரி அப்படின்னு வரும், குசலோ பரி சாரி அப்படின்னு வரும் அப்படின்னு அர்த்தம் நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் உடனே அர்த்தம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மஸ்ட் பி தட் வே இல்லை? இல்லை, ஆமாம். அது வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் ஈவன் வந்து இப்போ சுடுக்கோ வந்து வந்த புதுசில் அது போட்டு கற்றுக் கொடுத்தது அவர் தான் எனக்கு. அந்த ஸ்கொயர் சுடோக்கோ. ஓகே ஓகே. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரை நினைக்காத நாள் கிடையாது. அது கரெக்டாக. எஸ், எனிஹவ் ஏதோ ஒரு லைஃப்பில் என்னோட ஒரு அவருக்காக வந்து ஒரு 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 15 மினிட்ஸாவது என்னோடய லைஃப்பில் வந்து டெய்லி ஓகே ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். எனக்கு டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது ஆக்சுவலாக அந்த படத்தில் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த புக்கை படித்து பாருங்கள், அதில் தெரியும். அதில் வந்து அவரோட வசன பலம் அப்படின்னு தனியாக எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்தியன் அஃப்கோர்ஸ், அண்ட் தென் முதல்வன், அதுக்கப்புறம் சிவாஜி, இந்த படத்தில் எல்லாருமே வந்து அந்த ஷார்ப் டயலாக் எல்லாமே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. அதனால் அது கூட ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்லும்போது கூட ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங் இருக்கும்போது நீங்கள் வரணும்னு அவர் சொன்னதுனால ஹைதராபாத்லேருந்து உங்களை வந்து ஃப்ளைட்டில் வர சொன்னேன் அப்படின்னு சங்கர் சொல்லியிருந்தார். அது என்ன படம்? அது சிவாஜி தான். சிவாஜிக்காக தான் ஆக்சுவலி. இப்போ வந்து சிவாஜி டிஸ்கஷன் இப்போ ஹைதராபாத் இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் வீக் 1 வீக் தான் ஆயிருந்தது. ஓகே. என்னுடைய மாமியார் வந்து அது ஹைதராபாத், அதனால அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரியார் டேமில் வந்து ஒரு ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் டிஸ்கஸ் வச்சுருக்கேன். டிஸ்கஷன் வச்சுருக்கேன். ஸோ 1 வீக் போயிருக்கு, 10 days கிட்டத்தட்ட ஆயிருக்கு. வந்து சரியான இது பிடிப்பு வரல. அதுக்கப்புறம் சுஜாதா சொல்லி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, காஞ்சி கூப்பிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் கம்யூனிகேஷன் கூட கிடையாது. யாரோ அனுப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி தரேன், எங்கள் டைரக்டர். அது வந்து நான் படித்த ஞாபகம் இருக்குது. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது வேலைக்கு ஆகாது, அவர் கூப்பிடுன்னு சொன்னார். அதனால் ஃப்ளைட்டில் வரவழைச்சோம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து நான் மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையில் போயிட்டு அதுக்கப்புறம் ஸோ மேபி பிகாஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களோட அந்த இது அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் நிறைய படிக்கிறது ஒன்று எனக்கு வந்து ஸ்டோரி சைடில் வந்து ஐம் ஸ்ட்ராங்காக. ஓகே. அதனால் வந்து இன்னொன்று என்னோடய இன்ட்ராக்ஷன் வந்து இப்போது சங்கர் டைரக்டர்ன்றதுனால வந்து ஒரு பெரிய ப்ரூவ் டைரக்டர்ன்றதுனால எல்லாரும் பயப்படுறது. நீங்கள் என்ன தோணுதோ அதை பேசிடுவீங்க. நான் எனக்கு அதை பற்றியெல்லாம் பயப்படவே மாட்டேன். ஓகே. எனக்கு வந்து மெயினாக வந்து சப்ஜெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதனால் நான் வந்து இது பாலகுமாரன் சார் ஆகட்டும், சுஜாதா சார் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், யார் இருந்தாலும் வந்து அதை பற்றி நான் கவலைப்படேன். என்னுடைய ஸ்டாண்ட் என்ன? ஆமாம், கண்டிப்பாக உங்கள் வியூ பாயிண்ட் கரெக்டாக சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வர்றதுக்கு இது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு டிஸ்கஷன் எல்லாம் முடித்தோம். டிஸ்கஷன் முடிக்கும்போது வந்து பட் ஐ எம் நாட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே அந்த சப்ஜெக்ட். ரீசன் என்னென்னா வந்து ஒரு கமல் சாரை வச்சு ஒரு இந்தியன் பண்ணியிருக்கோம், ஒரு ரஜினி சாரை வச்சுட்டு அதோட ஒரு பெட்டரான படம் பண்ணணும், அது என்னுடைய மோட்டிவ். ஓகே. பட் எங்கள் டைரக்டருடைய மோட்டிவ் வேறு, பர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி கமர்ஷியலாக பண்ணணும் இந்த இது மோஸ்ட்லி. பட் ஒரு ஃபேனாக வந்து நான் சொல்ல முடியும் சார் அப்படின்னா அந்த படம் வந்து இட் வாஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் மூவி ஆக்சுவலாக. சரி, டு பி வெரி ஃப்ராங்க் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் சுஜாதாவோட டைலாக் இருக்குது அப்படிங்கிற ஒரு முதல் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் சங்கர், அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் இருந்தது. பட் நான் அந்த படத்தை போய் பார்த்தபோது இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிப்பிக்கல் ரஜினிகாந்தோட எல்லா ஸ்டைல் ஸ்டண்ட்லாம் இருந்தால் கூட there was something more. அந்த ரஜினிகாந்தை வந்து அவ்வளோ தூரம் ரஜினிகாந்த் வந்து டயலாக் பேசி விவேக்கிட்ட வந்து ஃபாரின் கரன்சி வந்து எப்படி ஹவாலா எப்படி உள்ளே வருது, அந்த பிளாக்கை எப்படி ஒயிட் ஆக்குறாங்க அப்படிங்கிற தியரிலாம் வந்து கண்டிப்பாக அவர் சொல்லும்போது வந்து அதில் யூஸ்வலாக ரஜினிகாந்த் படத்தில் வராது. மணி லாண்டரிங் பற்றி நிறைய அதில் வந்து விவேக் அது ஒரு கேள்வியாக கேட்டு மணி லாண்டரிங்னா என்னன்னு கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. நார்மல் ரஜினிகாந்த் படத்தில் இவ்வளோ டயலாக் வரவே வராது, ஏன்னா அவர் மோர் ஆஃப் அன் ஆக்ஷன் ஹீரோ இல்லையா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா வந்து நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததுன்னா வந்து ரஜினி ஏன்னா நோ பட்ஜெட் லிமிட், பெரிய ஸ்கேலில் படம் பண்ணுறோம் போது அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் போகலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து
இது வந்து காலேஜ் கட்டத்தை பற்றி ஜென்டில்மேன் எடுத்தாச்சு. ஆமாம். கரப்ஷனை பற்றி இந்தியன் எடுத்தாச்சு. ஆமாம். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. வேறு ஒரு களம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணுவேன். அது பிடிக்கலன்னு சொன்னால் நான் வந்து ஒர்க் பண்ணல ஃபஸ்ட்டில். ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த ஹீரோயினுடைய வீடு, ஒரு அப்ராடில் வந்து அவர் வந்து ரஜினிகாந்த் கருப்பாக இருக்கிற ரஜினிகாந்த் வெள்ளையாக்குறது, இதெல்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு பிறகு இதில் வந்து இஷ்யூஸ் வரும்போது என்ன கூப்பிட்டாரு மறுபடியும். சரி அப்புறமா பாதியில் தான் அது அந்த சீக்வன்சஸ்லாம் மோர் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாம், அது டிஸ்கஷன் பண்ணது. இது பண்ணது வந்து ரஜினி வந்து கலராக வந்தால் இப்படி இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. அது ஒரு எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேண்டசி தானே அது ஆக்சுவலாக. அது மாதிரி பண்ணுறது. ஓகே. அதுக்கப்புறம் பாதிலேருந்து நான் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சுஜாதாவோட அந்த காலம்ஸ் எதாக இருந்தாலும் லைக் கற்றதும் பெற்றோம் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்து எல்லாத்துலேயும் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நான் 10 வரி எழுதும் போதே 11வது வரி ஒரு புக்கை பற்றி எழுதி புக்கை படி அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். ஸோ இதில் என்னாச்சு, நான் நம்ம குரூப்பில் கூட ஃபேஸ்புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, நீங்கள் படிச்சிருப்பீங்களா தெரியல. இதில் எப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி அ புக் லவர் அண்ட் ரீடர், சீரியஸ் ரீடர் ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு புக்கை பற்றி சொன்னால் அந்த புக்கை போய் ஒன்று வாங்கிடுறேன். அதில் சில புஸ்தகம் இன்னும் படிக்கவே இல்லை நான், இவ்வளோ வருஷம் ஆகி. அதாவது ஒரு புக் வந்து தேடாதையில் சொல்லியிருப்பாரு, சாரி ஐம் நாட் டேக்கிங் யுவர் டைம் ஐ ஹோப், Zen and Art of Motorcycle Maintenance அப்படின்னு ஒரு சத்தியமாக புரியல. ஏன்னா அது வந்து எதை பற்றி அப்படிங்கிறதே தெரியல. அப்புறம் இந்த நான் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டபோது சொன்னேன், எதுக்கு இந்த மாதிரி புக்கில் வாங்குறேன் நான் சொன்னேன், எல்லாம் சுஜாதா சொன்னப்பா, எப்படியா ஒரு நாள் படிச்சிடலாம். ஏன்னா அவரளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த அவர் வந்து இன்னொன்று அவருக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, இந்த விவேகானந்தர் மாதிரி வந்து அதான் ஸ்பீட் ரீடிங் கண்டு அந்த சேம் டைம் வந்து அவர் வந்து அட் எ டைம் ஒரு புக், இப்போ நம்மளாம் வந்து பார்த்தேன் 4-5 புக்கு படிப்பேன்னு போட்டிருந்தார். ஒரு புக் இப்போ நம்மளாம் எடுத்து நான்லாம் எப்படின்னா வந்து இப்போ இது முடிக்காம அடுத்த புக்கு படிக்க முடியாது. அவர் அப்படி கிடையாது, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் படிச்சுட்டு இல்லை. அதிலே அவர் வந்து எழுதி நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து நான் வந்து ஹாலில் ஒரு புக் வச்சுருப்பேன், பெட்ரூமில் ஒரு புக் வச்சுருப்பேன், பாத்ரூமில் ஒரு புக் வச்சுருப்பேன் அப்படிலாம் சொல்லுவார் அவர். ஸோ தட் இஸ் ஃபினாமினல். அண்ட் வந்து எப்படி அவர் கனெக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும். நமக்கு வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு பாதியில் வேறு புக்கை போட இந்த புக்கு மறந்து வேணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறாருங்கிறது தெரியல. அதில் அது வந்து அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் சார். என்ன சார், அட் எ டைம் 6 தொடர்கதை நான் வந்து அதெல்லாம் வந்து நார்மலான ஆர்டர் பண்ண முடியாது. என்னெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுங்களேன், இப்போது இந்த படம் டாக்கி போர்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து என் ஒய்ஃபே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என் ஒய்ஃபே கூட இருக்க மாட்டேன், போயிட்டு உட்காந்துட்டு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு பேர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ அது மாதிரி இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுற கேரக்டர்ஸ் ப்ளஸ் யூஸ்வலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அந்த க்ரியேட்டிவ் இன்புட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் தேன் த நார்மல் திங். ஸோ அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து நிறையா, அதனால தான் இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரைட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தா செக்லூடட் கேபின்ஸ்க்கு போயிடுவாங்க, போய் கதவை சாத்திட்டு டெய்லி சாப்பாடை மட்டும் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது தே வாண்ட் டு ஹேவ் தட் ஐசோலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, டு மேக் தட் கிரியேட்டிவ் இன்புட் ரன்னிங். ஸோ பாசிபிளி நீங்கள் சொல்கிறது அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் சுஜாதா சாருக்கு வந்து அவர் எங்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காரு, எனக்கு ரைட்டிங்கிறது வந்து அது வந்து அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரில. அது எனக்கு குழாத்தை திறந்தா வந்து தண்ணி வர மாதிரி வந்து எனக்கு எங்கே உட்காந்து ரைட் எழுதுனோட்டு உட்காந்துட்டோம் எழுத ஆரம்பிச்சிடும். அவருக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. தட் மீன்ஸ் அவர் மைண்டுக்குள்ளே அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபோக்கஸ்னஸ் வச்சுருந்துருக்காரு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, இந்தியன் படத்துக்கு வந்து டைலாக்ஸ் அப்போ தான் பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு அப்போலோ படுத்துட்ருக்கேன். ஓகே. எவர் பிலீவ் இந்த பக்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் செலைன் போயிட்டுருக்கு, மேலே வந்து ஹார்ட் இது ஆஞ்சியோகிராம் பண்ண அந்த இதெல்லாம் இருக்குது, இப்படி படுத்துட்ருக்காரு, இப்படி உட்காந்து என்ன பேட் கொடுத்து சொல்லிட்டு கிளி கொடுத்தாரு. ஓ எழுதினதா? ஓ கிரேட். அப்படி படுக்கலை படுத்த மாதிரி. ஓ என் பக்கத்தில் நான் தான், ஏன்னா வந்து அவருடைய கையெழுத்து எனக்கு மட்டும்தான் புரியும். ஓகே புரியுது. ஆமாம், ரொம்ப மாதிரி ஆமாம். அதே மாதிரி வந்து டைப் பண்ணுறது வந்து அவர்கிட்ட இருந்த எனக்கு கம்ப்யூட்டர்ன்றதே வந்து விண்டோஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்தியன் படத்துக்காக வந்து நாங்கள் வந்து அந்த டாஸ் பேஸ் அந்த இது, ஓகே, அந்த கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி அவருக்காகவே வாங்கணும். ஓகே.
அவர் என்னென்னா அவருடைய ஃப்ளோ எப்படின்னா சார் வந்து எழுத ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைப் அடிச்சாருன்னா கூட வந்து ஒரு சென்டென்ஸு புல் ஸ்டாப் இதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். அடிச்சு போயிட்டே இருப்பார். டப்பட்ட பிடிச்சி போயிட்டு அவர் கை அவர் அந்த டைப் ரைட்டிங்கில் கூட வந்து அந்த ஒரு கீபோர்டு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுறதே வந்து பெக்குலியராக இருக்கும். அவர் இப்படி 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 இந்த கை இப்படி போகும். ஆனால் பட் இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா, அந்த இதில் வந்து இந்த இங்கே இந்த விரலுக்கு ஒரு மார்க் இருக்கும் பாரு, கோடு போட்டிருக்கோம், இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம், இங்கே கண்ணை மூடிட்டு கை வச்சுக்கோ, இங்கேருந்து எங்கே போனாலும் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த கீபோர்டோட டெக்னாலஜி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்பிக்கலாக பண்ணணும் இந்த ஏஎஸ்டிஎஃப் செமிகோலன் எல்கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுக்கு வந்து அதில் சொல்லுவார் அந்த எஃப்ஓஎஸ்ஜி இது ரெண்டுத்தில் வந்து ஒரு கோடு போட்டிருப்போம். இந்த ரெண்டு விரலுக்கு அந்த நம்ம கீபோர்டில் ஆமாம் அந்த கோடு இருக்கும். அதில் தான் வந்து இவனுடைய இது மெயின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு இப்போ என்ன பண்ணுவாருன்னா வந்து அவர் வருவார் மத்தியானம் வரைக்கும் வந்து மார்னிங் உட்காந்து ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்து நான் புலி ஸ்டாப்பு கமாலாம் வச்சு எல்லாமே இது பண்ணி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் சங்கர் கிட்ட கொடுத்துட்டு. அது எப்படி சார் ஒரு லொக்கேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவார் அவர்? இல்லை ஆஃபீஸ், ஐ மீன் சாரி லொக்கேஷன் சொன்ன தப்பு, ஆஃபீஸ் வந்து பண்ணுவார். ஆஃபீஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நான் இது வந்து சுத்தமாக வந்து அதெல்லாம் வந்து அலைன் பண்ணி இது பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து டைரக்டருக்கு எடுத்து டைரக்டர் படிச்சுட்டு அதில் வேணான்றதுலாம் இது பண்ணிட்டு ஒரு வருஷம் நாங்கள் ஒரு வருஷம் அதை வந்து எடிட் பண்ணி கொடுத்தேன். அது வந்து இன்னொரு வருஷம் ஃபைன். ஓகே ஓகே. பட் நீங்கள் சொல்கிற அந்த டைப்பிங்கிறது வந்து தமிழ் டைப்பிங்? தமிழ். ஓ, அதே அந்த மாதிரி பண்ணிட்டு வராது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் பட் தமிழ் டைப்பிங்கே ரொம்ப கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து விண்டோஸ் வந்த பிறகு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தில் தான் நான் அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து ஓல்டு டைப்ரைட்டர் கீபோர்டு இருக்கு இல்லை. ஓகே. ஏன்னா இப்போ தங்கிலீஷ் அது இதெல்லாம் நிறைய வந்துச்சு, ஃபோனடிக்ஸ் அப்படி இதெல்லாம் பாடிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஓல்டு டைப் ரைட்டிங் மிஷினுடைய அந்த லே அவுட் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு பழகி போச்சு. ஓகே. அதனால் இப்போ என்னால் வந்து மாற முடியல. இல்லை சார், ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாட் எவர் நான் எழுதுறதுலாம் வந்து இன்னும் நான் வந்து தமிழ் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுறேன் நான். ஐ மீன் டைப்பிங் அட்லீஸ்ட். ஓகே ஓகே. அதான் டைப்பிங் வந்து ஆமாம். இப்போ வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏவிஏஎன் எவன் அப்படின்ற மாதிரி அப்படி அடித்து தான் நம்ம வந்து இங்கிலீஷில் வர்றது வந்து தமிழில் கன்வெர்ட் ஆகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. தமிழ் இப்போ வந்து நிறையா வந்து தமிழ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பே வந்து நிறைய வந்துருச்சு ஆக்சுவலாக டு கன்வெர்ட் இங்கிலீஷ் இன்டு தமிழ். அது தட் இஸ் மோர் ஈஸி. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் வந்து ட்ரெடிஷ்னலாக டைப்பிங்லாம் கற்றுக்கிட்டாங்க கிடையாது ஆக்சுவலாக. இல்லை நானும் எனக்கும் தெரியாது. பட் சார் கூட ஒர்க் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து எனக்கு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மூவி மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி அதை வந்து நான் தமிழ் கன்வெர்ட் பண்ணி ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஈஸி ஆகிடுச்சு. இதில் கூட உங்களோட இது வந்து நான் ஒரு இதில் படிச்சிருந்தேன் சார். லைக் வந்து ரொம்ப மேபி அரௌண்ட் ஒரு 15-20 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஒரு கல்கியில் வந்து நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. அதாவது இதுக்காக போன போது ஃபஸ்ட் டைம் வந்து சுஜாதா சாரை பார்த்த போது வந்து பெருவம் சந்திப்போம் நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் வாஸ் ஹெசிடேட்டிங், கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச்சே அதான் பண்ணீங்களா நீங்கள் அவர்கிட்ட? இல்லை சார், நான் ஆக்சுவலி வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு ரீசனே ரீசன் வந்து அந்த புக். ஓகே. அந்த புக்கு. ஓ. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அது அவர் அதனோட அந்த கதையினோட அந்த டெஸ்கிரிப்ஷன்ஸு அந்த லொக்கேஷன்ஸு ஆமாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டேன். ஓ சரி சார். இந்த பாபநாசம் இந்த இதெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் போய் சுற்றிட்டு கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு அதனுடைய எஃபெக்ட் தான் வந்து ஜென்டில்மேனில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம். ஓ சரி சரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஆனந்த தாண்டவம்ட்டு பிரியம் சந்திப்போ மறுபடியும் எடுக்கும்போது அவர் ரியல் ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் எடுத்தேன். அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அவர் டிஸ்கிரைப் பண்ணாதான் டிஸ்கிரிப்ஷன் நான் அந்த இடத்துல தான் சாங்ஸு சீன்ஸ். பட் என்னென்னா வந்து ஒரே இடத்துல அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் அமையலை. பட் நான் வந்து ஆல்மோஸ்ட் அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை வந்து அப்படியே மேட்ச் பண்ணுவேன் ஊட்டியில் கொஞ்சம். ஏன்னா எனக்கு டேம் பேக் ட்ராப் வேணும். ஸோ டேம் பேக் ட்ராப் வந்துச்சுன்னா வந்து அங்கே வந்து சரியான வீடுகளை பெய்யாது. ஸோ ஒரு இடத்துல போனால் வந்து இதில் ஊட்டியில் அந்த மாதிரி இருக்கும், டேம் பேக் ட்ராப் இருக்கும், அங்கே என்ஜினியர்ஸினுடைய அந்த வீடு. ஓகே. ஸோ அங்கே கொஞ்சம் எடுப்பேன். ஸோ ஒரு சீப் என்ஜினியர்னால் அவன் கொஞ்சம் பெரிய வீட்டில் இருக்கணும், அதுக்கு ஒரு வீடு.